சார், நீங்க வந்து தமிழ்நாடு இன்வெஸ்டர் அசோசியேஷனோட தலைவரா இருக்கீங்க. இப்போ இந்த லாஸ்ட் 1 இயராவே மார்க்கெட் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல இருக்கு. ஒரு பக்கம் கோல்டு கன்னா பின்னான்னு ஏறுது. அப்படிங்கிறப்ப இன்வெஸ்டரோட மைண்ட் செட்லாம் எப்படி இருக்குங்க சார்? இல்ல இன்வெஸ்டர் வந்து நெறைய பேர் இப்ப முதலீடு பண்றதுக்காக வந்திருக்காங்க. முன்னாடி வந்து ஒரு 3, 4 வருஷத்துக்கு முன்னாடி ஈக்விட்டில இன்வெஸ்ட் பண்றவங்களோட எண்ணிக்கைய விட இப்ப வந்து நம்பர் ஆஃப் பீப்பிள் இன்வெஸ்ட் பண்றவங்களோட எண்ணிக்கை அதிகமாயிருக்கு. ஏன்னா முன்னாடி எல்லாருமே வந்து இந்த எஸ்ஐபி இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லலாம் போடுறது வந்து இந்த அளவுக்கு இல்ல. இப்ப வந்து எஸ்ஐபிங்கிறது வந்து அவ்வளோ பெரிய ஒரு கான்செப்ட்டா இருக்கு. எல்லாருமே எஸ்ஐபில போடுறாங்க. நெறைய பேர் உள்ள வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு, இப்ப எல்லாருமே ஃபினான்ஷியல் அசெட்ஸ நோக்கி வந்தாங்க. முன்னாடி எல்லாரும் ரியல் எஸ்டேட்ல வச்சிருப்பாங்க. இல்ல அந்த மாரி இருக்கும். இப்ப வந்து ரொம்ப சிறிய வயதிலேருந்து அதாவது சம்பளம் வேலைக்கு போய் சம்பளங்கள் வர ஆரம்பிக்கும்போதே அவங்க எஸ்ஐபி எல்லாம் போட ஆரம்பிச்சுடுறாங்க. ஸோ ஃபினான்ஷியல் அசெட்ஸ நோக்கி போறதுனால இன்வெஸ்டர்ஸோட ஒரு மைண்ட் செட் வந்து ஈக்விட்டி ஓரியன்டடா போயிருக்கு. ஸோ ஃப்ரம் ஹியர் இங்கேருந்து வந்து ஈக்விட்டி ரிட்டர்ன்ஸ் வந்து குறைஞ்சா ஏன்னா இப்போ ஒரு 4 வருஷம், 5 வருஷம் கோவிட்க்கு அப்புறம் வந்தவங்களுக்குலாம் நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு. ஸோ இதுலேருந்து ஈக்விட்டி ரிட்டர்ன் குறைஞ்சிச்சுன்னா அவங்கலாம் இங்கே இதுலயே இருப்பாங்களா? இல்ல அதுக்கப்புறம் அவங்க இல்ல எனக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வரல அப்படின்னு சொல்லிட்டு வேற எங்கேயாவது போவாங்களாங்கிற ஒரு கேள்வி தான் இருக்கு.